ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். ஒரு சூப்பர் ஈஸியான இன்ஸ்டன்ட் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா இந்த ஓட்ஸ் வெஜிடபிள் ஊத்தப்பம் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு முதல்ல ஒரு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா மைய பொடிச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுல இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. லம்ஸே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஊற விடணும். ஏன்னா ரவையெல்லாம் கொஞ்சம் சாஃபன் ஆகணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ரவையும் நல்லா சாஃபன் ஆயிடுச்சு. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இல்ல ஃப்ரூட்டினோ சால்ட் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு தோசை மாவு பதத்துல இருக்கணும். பர்ஃபெக்டா இருக்கு மாவு கன்சிஸ்டன்சி. இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிடலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் மெத்துன்னு ஒரு ஊத்தப்பம் சைஸ்ல ஊத்திக்கோங்க. சுத்தி எண்ணெய் ட்ரிசில் பண்ணிடுங்க. இதுல இப்போ பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியா கட் பண்ண தக்காளி, துருவின கேரட், கேப்சிகம் நல்ல பொடியா கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெஜ்ஜீஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் தான், என்ன வேணா சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. தேவைப்பட்டா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையா இருந்தா கொஞ்சம் எண்ணெய் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் அந்த பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஊத்தப்பம் ரெடி. இதுலேயே நான் இன்னொரு வேரியேஷன் காட்டியிருக்கேன். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பொடி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பொடி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு பொடி யூஸ் பண்ணலாம், இட்லி பொடி யூஸ் பண்ணலாம், கொள்ளு பொடி யூஸ் பண்ணலாம், பிரண்டை பொடி, முருங்கை பொடி, எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி இதுல வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம் எல்லா காயும் மறுபடியும் சேர்த்துருங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவைன்னா ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இந்த ஃபிளாக்ஸி பொடியோட ரெசிபி நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தியான பொடி இது. அவ்வளோதான், வெந்துருச்சு. திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான டக்குன்னு செய்யக்கூடிய ஓட்ஸ் ஊத்தப்பம் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்க வியூஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.